Hello everyone, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good morning and வணக்கம். இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 3 போட்டி பரீட்சைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மாதிரி வினாத்தாள் கலந்துரையாடல் 15வது வகுப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வகுப்பில் நாங்கள் கிட்டத்தட்ட 100 வினாக்களை கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய வகுப்புக்கான வினாத்தாள் தட்டச்சு செய்யப்படவில்லை என்பதன் காரணமாக நீங்கள் கொஷின் அண்ட் ஆன்சர் சொல்கிற நேரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரீகேப் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ முதலாவது கேள்வி, இலங்கையின் தற்போதைய பரீட்சை ஆணையாளர் நாயகம் யார்? இது உங்களுக்கு தெரியும், திருமதி ஏகே சுபாஷினி இந்திரா குமாரி லியனகே. இலங்கையின் தற்போதைய பரீட்சை ஆணையாளர் நாயகம் திருமதி ஏகே சுபாஷினி இந்திரா குமாரி லியனகே. ரைட், உங்களுக்கு தெரியும், பொதுவாக பரீட்சை திணைக்களம் தொடர்பான வினாக்கள் வினவப்பட்ட நேரம் இலங்கையின் முதலாவது பரீட்சை ஆணையாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும், LLK குணத்திலக்க அவர்கள். இரண்டாவது கேள்வி, இலங்கையின் முன்னாள் பரீட்சை ஆணையாளர் அதாவது திருமதி ஏகே சுபாஷினி இந்திகா குமாரி லியனகே அவர்களுக்கு முன்னர் பரீட்சை ஆணையாளராக பதவி வகித்தவர் திரு HJMCA ஜெயசுந்தர அவர்கள். ரைட், இலங்கையின் தற்போதைய பரீட்சை ஆணையாளருக்கு முன்னாள் பரீட்சை ஆணையாளராக இருந்தவர் அல்லது பதவி வகித்தவர் HJMCA ஜெயசுந்தர அவர்கள். ஓகே, மூன்றாவது கேள்வி, இலங்கையின் தற்போதைய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் உங்களுக்கு தெரியும், பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள். இலங்கையினுடைய தற்போதைய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள். ஓகே, அடுத்த கேள்வி, தற்போதைய கல்வி அமைச்சின் செயலாளர் திரு நாலக கலுவெவ அவர்கள். ஓகே, தற்போதைய கல்வி அமைச்சினுடைய செயலாளர் திரு நாலக கலுவெவ. ஐந்தாவது கேள்வி, கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சராக பணியாற்றுபவர். ரைட், கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சராக பணியாற்றுபவர் கலாநிதி மதுர செனவிரட்ன அவர்கள். ஓகே, கலாநிதி மதுர செனவிரட்ன அவர்கள் தான் தற்போது இலங்கையில் கல்வி மற்றும் உயர்கல்விக்கான பிரதி அமைச்சராக பணியாற்றுகிறார். ஓகே, அடுத்த கேள்வி, தொழிற்கல்வியினுடைய பிரதி அமைச்சராக பணியாற்றக்கூடியவர் திரு நளின் ஹேவகே. ரைட், தொழிற்கல்விக்கான பிரதி அமைச்சராக பணியாற்றுபவர் திரு நளின் ஹேவகே. இதே இப்போ சொன்ன இந்த 6 விடயங்களுமே தற்பொழுது இலங்கையில் இருக்கிற நடப்பு விவகாரங்கள். ஓகே, அடுத்தவங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய ஆசிரியர் கோவை சுற்றிலக்கம் 2012ஆம் ஆண்டு 37வது சுற்றறிக்கை இலக்கம். இந்த சுற்றறிக்கையோட முக்கியமான விஷயங்களாக சொல்லப்படுது ஆசிரியர்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கம், ஆசிரியர்கள் மாணவர்களுடைய எப்படியான தொடர்புகளை பேணணும், அவர்களுடைய பொறுப்புகள் என்ன, சமூகத்துக்காக செய்ய வேண்டிய பொறுப்புகள் மற்றும் ஆசிரியர்கள் பேண வேண்டிய முக்கிய கொள்கைகள் பற்றி பேசுகிறது தான் இந்த ஆசிரியர் ஒழுக்கக்கோவை. இது 2012ஆம் ஆண்டு 37வது சுற்றறிக்கையிடப்படி ஒரு சமூக ஆசிரியர் என்பவர் ஒரு சமூக முன்னோடியாகவும் மாணவர்களுடைய இடம்சார் பெற்றோர் என்ற ரீதியிலும் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கை சொல்லுது. ரைட், அடுத்தது உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டம் பேசப்படுது. அதாவது இலங்கையில் 2010ஆம் ஆண்டிற்கு பின் பிறந்தவர்களுக்கு புகைத்தல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்த கேள்வி, ஆசிரியர்களுடைய சில சுற்றறிக்கைகள் பற்றி பார்ப்போம். நாங்கள் இலங்கை ஆசிரியர் ஒழுக்கக்கோவை சுற்றறிக்கை பார்த்துருந்தோம் 37/2012ஆம் ஆண்டு. அடுத்து பாடசாலை ஆசிரியர்களின் தாமத வருகை தொடர்பான சுற்றறிக்கை 2023ஆம் ஆண்டு 37ஆம் இலக்க சுற்றறிக்கை. அடுத்து ஆசிரியர்களுடைய குறுகிய கால விடுமுறை தொடர்பான சுற்றறிக்கை 1981 13ஆம் இலக்க சுற்றறிக்கை. பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்ற குழு தொடர்பான சுற்றறிக்கை 54/2023ஆம் ஆண்டினுடைய சுற்றறிக்கை. அடுத்த பாடசாலை முகாமைத்துவ குழு, அதுவும் 54/2023.
அடுத்தது தரம் 2 முதல் 11 வரை புதிய மாணவர் அனுமதி தொடர்பான சுற்றறிக்கை 9/2026. உயர்தர பரீட்சைக்கு தோற்ற 80% கட்டாயம் வரவு பேணப்படணும் அப்படின்னு சொல்கிற சுற்றறிக்கை 2006ஆம் ஆண்டின் 45ஆம் இலக்க சுற்றறிக்கை. ஓகே, அடுத்தது பாடசாலை பெருகை குழு தொடர்பானது 54/2023ஆம் ஆண்டு சுற்றறிக்கை. பாடசாலை தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு தொடர்பான விடயங்களும் அந்த 54/2023ஆம் ஆண்டு சுற்றறிக்கையில் சொல்லப்படுது. அடுத்து பாடசாலை மட்ட தவணை மட்ட பரீட்சைகள் நடத்துதல் தொடர்பான சுற்றறிக்கை 2010ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சுற்றறிக்கை. அடுத்தது பாடசாலை உள்ளக கணக்காய்வு குழு தொடர்பான சுற்றறிக்கை 54/2013ஆம் ஆண்டு. பாடசாலை கட்டாய வரவு குழு 30/1963ஆம் ஆண்டு சுற்றறிக்கை. அடுத்ததாக அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கான கஷ்ட அதிகஷ்ட பாடசாலை கொடுப்பனவு தொடர்பான சுற்றறிக்கை 2006ஆம் ஆண்டு 44ஆம் இலக்க சுற்றறிக்கை. ஓகே, அடுத்தது பாடசாலை ஒழுக்காற்று சபை தொடர்பான சுற்றறிக்கை 12/2016. பாடசாலை மட்ட பரீட்சை குழு தொடர்பான சுற்றறிக்கை 2010 முதலாம் இலக்க சுற்றறிக்கை. சிறுவர் பாதுகாப்பு குழு தொடர்பான சுற்றறிக்கை 28/2012ஆம் ஆண்டு சுற்றறிக்கை. ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் தரங்கணிப்பு மற்றும் தரப்படுத்தினர் சபை தொடர்பான சுற்றறிக்கை 14/2007. அதிபர்களுக்கான விசேட பாடசாலை கொடுப்பனவு வழங்குதல் தொடர்பான சுற்றறிக்கை 16/2017. பாடசாலை மட்ட ஆசிரியர் தொழில்சார் அபிவிருத்தி குழு 45/2019ஆம் ஆண்டு சுற்றறிக்கை. பாடசாலை மட்ட உள்வாரி மதிப்பீட்டு குழு தொடர்பானது 31/2014ஆம் ஆண்டினுடைய சுற்றறிக்கை. மாணவர்களுக்கு சரீர தண்டனை வழங்குவதை தடுக்கும் சுற்றறிக்கை 11/2026ஆம் ஆண்டு. காலை கூட்ட ஒழுங்கமைப்பு குழு தொடர்பான சுற்றறிக்கை 50/2019. பாடசாலை மட்ட விளையாட்டு குழு தொடர்பான சுற்றறிக்கை 3/2022. பாடசாலை சிற்றுண்டி சாலை தொடர்பான சுற்றறிக்கை 24/2023, 35/2015. அடுத்தது பாடசாலை அனர்த்த முகாமைத்துவ குழு தொடர்பான சுற்றறிக்கை 16/2021. பாடசாலை மாணவர் தாமத வருகை குழு தொடர்பான சுற்றறிக்கை 1/2015. அடுத்தது வருடாந்த பாடசாலை பொருட்கணக்கெடுப்பு தொடர்பான சுற்றறிக்கை FR 102, 103 மற்றும் FR 754. ரைட், இந்த சுற்றறிக்கைகள் எல்லாமே பாடசாலை நிர்வாக ஒழுங்காக நடைமுறைப்படுத்துறதுக்கும் உதவக்கூடியதாக இருக்கிறதோட சிறந்த கல்வி சேவையை மாணவர்களுக்கு வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். இது தேவைக்கேற்ப கல்வி அமைச்சு மாகாண திணைக்களத்தினூடாக திருத்தங்கள் செய்யப்படும் அல்லது புதிய சுற்றறிக்கைகள் வெளியிடப்படும். ஓகே, அடுத்த கேள்வி, சுற்றறிக்கைகள் மூலம் இலங்கையில் உள்ள பாடசாலைகளை விருப்பமான மற்றும் விருப்பமற்ற மற்றும் கடினமானதாக வகைப்படுத்துவது ஆசிரியர் இடமாற்றுக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக. ஓகே, கோவிட் கால பகுதியில் மாணவர்களுக்காக கல்வி நடவடிக்கைகளை தொடர நடத்தப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் பெயர் குருகுலம். ரைட், COVID-19 காலப்பகுதியில் மாணவர்களுக்காக கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்த காலப்பகுதியில் மாணவர்களினுடைய கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்துறதுக்காக இலங்கை அரசாங்கம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தது. அதனுடைய பெயர் குருகுலம். அடுத்தது உலக மலேரியா தினம் இப்போது கடைபிடிக்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 25ஆம் திகதி. ரைட், மலேரியா தினம் ஏப்ரல் 25ஆம் திகதி. அடுத்த கேள்வி, நாட்டின் தேசிய ஆசிரியர் மாணவர் விகிதம் தற்பொழுது 1:15.4, அதாவது 1:16ஆக சொல்லப்படுது. ரைட், அடுத்த கேள்வி, இலவச கல்வியின் தந்தையான CWW கண்ணங்கரா அவர்களின் ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட கண்ணங்கரா விடுதி எந்த பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ளது? கண்ணங்கரா விடுதி இலங்கை கெலனி பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்த கேள்வி, குடிமக்கள் கல்வி அறிவு பெறாதவரை எந்த ஒரு நாடும் உண்மையில் அபிவிருத்தி அடைய முடியாது. குடிமக்கள் கல்வி அறிவு பெறாதவரை எந்த ஒரு நாடும் உண்மையில் அபிவிருத்தி அடைய முடியாது என்ற கருத்தை முன்வைத்தவர் நெல்சன் மண்டேலா. ரைட், அடுத்தது கல்விக்காக செலவிடப்படும் பணமும் உழைப்பும் எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடாகும் அப்படின்ற கருத்தை முன்வைத்தவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு, கல்விக்காக செலவிடப்படும் பணமும் உழைப்பும்
எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, பாடசாலை ஒன்றை திறப்பது சிறைச்சாலை ஒன்றை மூடுவதற்கு சமன் என்று புகழ்பெற்ற கருத்தை கூறியவர் விக்டர் ஹியூகோ. ரைட், பாடசாலை ஒன்றை திறப்பது சிறைச்சாலை ஒன்றை மூடுவதற்கு சமன் என்ற புகழ்பெற்ற கருத்தை முன்வைத்தவர் விக்டர் ஹியூகோ. அடுத்தது, உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகச் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. உலகை மாற்றுவதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகச் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி அப்படின்னு சொன்னது நெல்சன் மண்டேலா அவர்கள். அடுத்த கேள்வி, இலங்கையில் அதிகளவிலான மாணவர்களை கொண்ட பாடசாலை வகை எது? இலங்கையில் அதிகளவான பாடசாலை மாணவர்கள் 1AB பாடசாலைகளில் இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, இலங்கையில் அதிகளவில் காணப்படும் பாடசாலை வகை டைப் 3. ரைட், இலங்கையில் அதிகளவு காணப்பட்ட பாடசாலை வகை டைப் 3. அடுத்த கேள்வி, இலங்கையில் காணப்படும் அறிவாற்றல். ரைட், அதாவது கம்ப்யூட்டர் லிட்டரசி மக்களிடையே அளவிடப்படும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தினால் பயன்படுத்தப்படும் வயது வரம்பு. ரைட், 5 தொடக்கம் 69 வரை. அதாவது டிஜிட்டல் லிட்டரசி கம்ப்யூட்டர் லிட்டரசியை கணக்கெடுப்பு செய்கிற நேரம் இலங்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் 5 தொடக்கம் 69 வரையானவர்களிடம்தான் வயது 5 தொடக்கம் 69 வயது வரையானவர்களிடம்தான் இந்த கணக்கெடுப்புகளை மேற்கொள்வார்கள். ஓகே, அடுத்தது SBTD அப்படின்னு சொல்கிறது ஸ்கூல் பேஸ்ட் டீச்சர் டெவலப்மெண்ட். இது தற்பொழுது SBPTD அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு, ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ரைட், SBTD 2012ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்டு எத்தனையாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ரைட், SBTD பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர்களுக்கு அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்கிறது 2012ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட ஒரு திட்டம். இது இலங்கையில் 2016ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுது. ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் 2019ஆம் ஆண்டு முதல் அமுலுக்கு வருது. ரைட், 2012ஆம் ஆண்டு பாடசாலை மட்ட ஆசிரியர்களுக்கு வான்மை விருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் வழங்கப்படணும் என்று முன்வைக்கப்படுது. இது 2016ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்படுது, நடைமுறைப்படுத்தப்படுது. 2019ஆம் ஆண்டு இந்த SBTD அப்படின்னு சொல்கிறது ஸ்கூல் பேஸ்ட் டீச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2019ஆம் ஆண்டு அமுலுக்கு வருது. ரைட், அடுத்தது உங்களுக்கு தெரியும் யுனெஸ்கோவினுடைய தலைநகரம் பிரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் நகரத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. அடுத்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு ஆணையகம் 1998ஆம் ஆண்டு நிறுவப்படுது. அடுத்த கேள்வி, இலங்கையில் அரச பாடசாலையில் ஆசிரியர்களுக்கான தகுதிகாண் காலம் 3 வருடங்கள். ரைட், இலங்கையில் புதிய ஆசிரியர்கள் நியமனம் பெற்றவுடன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தகுதிகாண் காலங்கள் 3 வருடங்கள். ரைட், அடுத்தது இலங்கையினுடைய நிர்வாக மாவட்டங்கள் 25, கல்வி நிர்வாக மாவட்டங்கள் 31. அடுத்த கேள்வி, ஆசிரியர்களுக்கான சம்பளம் நேரடியாக ஆசிரியர்களுக்கே வழங்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது 1932ஆம் ஆண்டு. ரைட், ஆசிரியர்களுக்கான சம்பளம் நேரடியாக அவர்களுக்கு ஆசிரியர்களுக்கே வழங்குகிற நடைமுறை 1932ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுது. அடுத்த கேள்வி, இலங்கையில் முதலாவது கல்வி சட்டம் 1920ஆம் ஆண்டில் கொண்டு வரப்படுது. அதாவது 1920ஆம் ஆண்டு முதலாவது கல்வி சட்டம். அடுத்து உங்களுக்கு தெரியும் இலங்கையில் 1993ஆம் ஆண்டு இலவச கல்வி வழங்கப்படுது. ரைட், இந்த இலவச கல்வி வழங்குகிற நேரம் இலங்கையினுடைய கல்வி அமைச்சராக பணியாற்றியவர் லலித் அதுலத் முதலி அவர்கள். அடுத்தது இலங்கையில் இலவச பாடநூல்கள் 1980ஆம் ஆண்டு முதல் விநியோகிக்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் இலங்கையில் இலவச பாடநூல்கள் வழங்குகிற நேரம் இலங்கையினுடைய கல்வி அமைச்சராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ரைட், அடுத்த கேள்வி, பட்டதாரி பட்டம் பெற்ற முதலாவது ஆதிவாசி யார்? பட்டதாரி பட்டம் பெற்ற முதலாவது ஆதிவாசி தம்பான குணவர்தன அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்த சர்வதேச விஞ்ஞான தினம் இப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது. ரைட், சயின்ஸ் டே நவம்பர் 10ஆம் தேதி முதல் அனுஷ்டிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, தற்போது இலங்கையில் காணப்படுகின்ற தமிழ் பாடசாலைகளின் எண்ணிக்கை மொத்த பாடசாலைகளின் எண்ணிக்கையில் சுமார் எத்தனை சதவீதம்?
ரைட். இலங்கையில் இருக்கிற தமிழ் பாடசாலைகள் மொத்த பாடசாலைகளில் 30% கொண்டு இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி. தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்வியுதவி கொடுப்பனவு அரசாங்கத்தினால் 2500 ரூபாய் வழங்கப்பட்டது. ரைட். தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் கல்வியுதவி கொடுப்பனவு எவ்வளவு? ரூபா 25,000. ஓகே. அடுத்த கேள்வி. இலங்கையின் பாடசாலை ஒன்றில் கடமையாற்றக்கூடிய துணை அதிபர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை. ரைட். ஒரு பாடசாலையில் அதிகபட்சமாக 3 துணை அதிபர்கள் பிரதி அதிபர்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்த கேள்வி. 2025-26 ஆண்டுக்கான அறிக்கைகளின்படி அதிக மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான ஆசிரியர்களை கொண்ட மாகாணங்கள். ரைட். அதிக ஆசிரியர்களை கொண்ட மாகாணம் மேல் மாகாணமாகவும் குறைந்த ஆசிரியர்களை கொண்ட மாகாணம் வட மத்திய மாகாணமாகவும் அமைந்திருக்குது. ஓகே. அடுத்த கேள்வி. பிறர்களால் பாடசாலைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை அடையாளம் காண இலங்கையில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட குறியீடு பாடசாலை இடர் அபாய குறியீடு. ஓகே. அடுத்த கேள்வி. தேசிய கல்விக் கொள்கை வடிவமைப்பு 2023 தொடக்கம் 2033 NEPF-இன் படி முழுமையாக முன்னேறிய இலங்கையை உருவாக்குவதற்கான இலக்கு ஆண்டு இது? இலக்கு ஆண்டு 2048 ஆண்டு. அதாவது இலங்கையிட தேசிய கல்விக் கொள்கை வடிவமைப்பின் படி முழுமையாக முன்னேறிய டெவலப்ட் ஸ்ரீலங்கா உருவாகிறதுக்கு 2048 ஆண்டு ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கேள்வி. இலங்கையில் எழுத்தறிவு விகிதம் கணக்கிடும் போது ஒருவருட வயது 10 இருக்கணும். ஆசிரியர் ஒருவர் வாரத்துக்கு கடமையாற்ற வேண்டிய மொத்த பாட வேலைகளின் எண்ணிக்கை 35. உதவி அதிபர்கள் ஒரு வாரத்துக்கு 10 பாட வேலைகள் குறைந்தது கற்பித்தலில் ஈடுபட வேண்டும். பிரதி அதிபர்கள் ஒரு வாரத்துக்கு குறைந்தபட்சம் 8 பாட வேலைகளில் கற்பித்தலில் ஈடுபட வேண்டும். ஓகே. புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி 6 தொடக்கம் 12 வரையான மாணவர்களுக்கு ஒரு தவணைக்கான மொத்த கிரெடிட்டுகள். ரைட். அதாவது 6 to 11 வரையும் புதிய கல்வி சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்ட நேரம் அங்கே ஒரு தவணைக்கு மொத்தமாக 35 கிரெடிட்கள் வழங்கப்படும். புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி இலங்கையில் சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் நடைபெற உள்ள ஆண்டுகள். சாதாரண தர பரீட்சை 2029 ஆண்டும் உயர்தர பரீட்சை 2031 ஆண்டும் நடைபெற இருக்குது. ஓகே. அடுத்த கேள்வி. ஆசிரியர்களின் தினசரி வருகை பதிவேடு EDUC 31 அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இலங்கையின் ரைட். அடுத்த கேள்வி. ஆசிரியர்களின் தினசரி வருகை பதிவேடு எடுகேஷன் C31 அப்படின்னு சொல்லுவோம். இலங்கை ஆசிரியர் சேவையில் பயன்படுத்தப்படும் விடுப்பு பதிவேடு லீவு பதிவேடு B100 அப்படின்னு சொல்லுவோம். இலங்கை ஆசிரியர் சேவை எத்தனையாம் ஆண்டு மூடப்பட்ட சேவையாக அறிவிக்கப்பட்டது? 2021 ஆண்டு தான் இலங்கை ஆசிரியர் சேவை க்ளோஸ்ட் சர்வீஸாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இலங்கை ஆசிரியர் சேவை தனி ஒரு சேவையாக 1994 ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி. புதிய கல்வி சீர்திருத்தம் எத்தனை தூண்களின் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ளது? நான் ஆல்ரெடி சீர்திருத்தம் பற்றி பார்த்திருக்கிறோம். புதிய கல்வி சீர்திருத்தம் 5 தூண்களை அடிப்படையாக கொண்டு இருக்குது. புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி 2029 ஆண்டிலிருந்து எத்தனையாம் தர மாணவர்களுக்கு தேசிய திறன் மதிப்பீடு அறிமுகப்படுத்தப்படும்? ரைட். தேசிய திறன் மதிப்பீடு தரம் 9 மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யப்படும். ஓகே. அடுத்த கேள்வி. புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி பாடசாலையில் ஒரு வேலைக்கான நேரம் ஒரு பாட வேலை 50 நிமிடங்களை கொண்டதாக இருக்கும். ஓகே. அடுத்த கேள்வி. தேசிய கல்வியற் கல்லூரிகளின் தரத்தை மேம்படுத்தவும் அவற்றை மறுசீரமைக்கவும் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் தலைவர் யார்? இந்த தேசிய கல்வியல் கல்லூரிகளோட தரத்தை மேம்படுத்துறதுக்கும் அதை மறுசீரமைப்பு செய்கிறதற்கும் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவோட தலைவர் பேராசிரியர் லியனகி அமரகீர்த்தி அவர்கள்.
ஓகே, அடுத்த கேள்வி. சுமார் 50 வருடங்களின் பின்னர் மனிதர்களை நிலவை நோக்கி அழைத்துச் செல்லும் நாசாவின் திட்டம் எது? ரைட், 50 வருடங்களுக்கு பிறகு நாசா ஆர்டெமிஸ் 2 ARTEMIS 2 அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருக்குது. இது அதாவது சுமார் 50 வருடங்களுக்கு பிறகு மனிதர்களை நிலவுக்கு அழைத்து செல்கிற நாசாவினுடைய திட்டம். அடுத்த கேள்வி. 2025ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றுள்ளோட சதவீதம் 62.64. ரைட். அடுத்த கேள்வி. இலங்கை இராணுவத்தின் 68வது பதவி நிலை பிரதானியாக நியமிக்கப்பட்டவர் மேஜர் ஜெனரல் மானத யஹாம்பத். ரைட். இலங்கை இராணுவத்தின் 68வது பதவி நிலை பிரதானியாக நியமிக்கப்பட்டவர் யார்? மேஜர் ஜெனரல் மானத யஹாம்பத் அவர்கள். ஓகே, அடுத்த கேள்வி. பாடசாலை மதிப்பீட்டு பண்புத்தர சுட்டிகள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் 8 கவய அப்படின்னு சொல்லுவோம். 8 இருக்குது. இது 2014ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க சட்டத்தின்படி. முதலாவது இதில் மாணவர் அடைவு வரும். பாடசாலையின் பண்புத்துறை சார் மதிப்பீட்டு சுட்டிகள். ரைட். முதலாவது மாணவர் அடைவு, இரண்டாவது கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு, மூன்றாவது முறையான கலைத்திட்ட முகாமைத்துவம், நான்காவது இணைப்பாட விதான செயற்பாடுகள், ஐந்தாவது தலைமைத்துவமும் முகாமைத்துவமும், ஆறாவது மாணவர் நலன்புரி, ஏழாவது பௌதீக வள முகாமைத்துவம், எட்டாவது பாடசாலையும் சமூகம். ரைட். முதலாவது மாணவர் அடைவு, இரண்டாவது கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு, மூன்றாவது முறையான கலைத்திட்ட முகாமைத்துவம், நான்காவது இணைப்பாட விதான செயற்பாடுகள், ஐந்தாவது தலைமைத்துவமும் முகாமைத்துவமும், ஆறாவது மாணவர் நலன்புரி, ஏழாவது பௌதீக வள முகாமைத்துவம், எட்டாவது பாடசாலையும் சமூகமும். ரைட். இந்த 8 விடயங்களை கொண்டுதான் பாடசாலையினுடைய மதிப்பீடு பண்புத்துறை சார் பண்புத்தரம் மதிப்பீடு செய்யப்படுது. ரைட். அடுத்தது இன்னும் சில பொது அறிவுகளை பார்க்கலாம். இலங்கைக்கு முதலாவது ஒலிம்பிக் பதக்கத்தை கொண்டு வந்தவர் டங்கன் வைட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்த கேள்வி. இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய தற்போதைய தலைவர் ரைட் ஜெனரல் ரங்கா திசாநாயக்க அவர்கள். ரைட். அடுத்த கேள்வி. கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டார். ஸோ அதுக்காக அண்மையில் 2026ஆம் ஆண்டு 12 சந்தேக நபர்களுக்கு இலங்கை மரண தண்டனை விதிக்கப்படுது. இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்படுது. ஸோ இந்த மரண தண்டனையை விதித்த நீதிமன்றம் எது அப்படின்றது தான் கேள்வி. ரைட். கம்பஹா உயர் நீதிமன்றம் தான் இந்த 12 சந்தேக நபர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்குது. அடுத்த கேள்வி. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் உருவாக்கப்பட்ட முதல் விண்வெளி பயணி விண்கலத்தின் பெயர். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் உருவாக்கப்பட்ட முதல் மனித விண்வெளி பயண விண்கலம் சுகன்யான் அப்படின்னு சொல்றது. ஓகே. அடுத்த கேள்வி. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 5 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டுகள் வரை அதிகரித்து சட்டத்தை இயற்றிய ஆபிரிக்க நாடு ஜிம்பாப்வே. காமன்வெல்த் அரச தலைவர்கள் மாநாடு அதாவது பொதுநலவாய மாநாடு 2026ஆம் ஆண்டு நடைபெற்றது அர்ஜென்டினா நாட்டினுடைய பர்புடா அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்தில். அடுத்த கேள்வி. அண்மையில் தேச துரோக குற்றச்சாட்டுக்காக 20 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹாங்காங் ஜனநாயக ஆதரவு ஊடக அதிபர் ஜம்மி லாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அண்மையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற கிராமிய விருதுகள் வழங்கல் விழாவில் முதல் கிராமிய விருதினை வென்று சாதனை படைத்து உலகளாவிய ஆர்வத்தை தூண்டிய அனிமேஷன் திரைப்படம் கேப் ஆஃப் டிமோன் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். அண்மையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற கிராமிய விருதுகள் வழங்கல் விழாவில் முதல் கிராமிய விருதினை வென்று சாதனை படைத்து உலகளாவிய ஆர்வத்தை தூண்டிய அனிமேஷன் திரைப்படம் கேப் ஆஃப் டிமோன் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். அடுத்தது. இலங்கையில் 2026ஆம் ஆண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர் ஹனான் கவுலிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ரைட். மிஸ்டர் ஷனான் கவுலிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அண்மையில் அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய இலங்கைக்கான பணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர்.
அடுத்த கேள்வி, நாட்டின் சட்டதிட்டங்களை மீறியமையால் சமூக ஊடகமான வாட்ஸ்அப்பினை தடை செய்த நாடு. ரைட், நாட்டினுடைய சட்டதிட்டங்களை மீறியதால் வாட்ஸ்அப் என்ற செயலியை தடை செய்த நாடு ரஷ்யா. அடுத்த கேள்வி, இலங்கை பிரஜை ஒருவர் முதலாக தேசிய அடையாள அட்டை பெறக்கூடிய வயது 15. இலங்கை அரசியலமைப்புக்கு அமைய நாட்டில் அவசரகால நிலைமை ஏற்படின் அதற்கு அனுமதி வழங்கும் அதிகாரம் கொண்டவர் ஜனாதிபதி. அடுத்த கேள்வி, சீனாவின் ஷென்கோசு 21 திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட பாலூட்டி உயிரினம் எலி. சீனாவின் ஷென்கோசு 21 திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட பாலூட்டி உயிரினம் எலி. அடுத்த கேள்வி, இலங்கையின் முதலாவது பெண் பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன். இலங்கையின் முதலாவது பெண் பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் ஒரு தனிநபர் நாகரிகத்துக்கே உரித்தான அண்மையில் திறக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் கிராண்ட் எகிப்தியன் அருங்காட்சியகம். ரைட். அடுத்த கேள்வி, ரஷ்யா வரும் என்ட்ரோமிக்ஸ் எனும் தடுப்பூசியை எந்த நோய்க்காக பரிந்துரைத்தது? ரைட், ரஷ்யா என்ட்ரோமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசியை புற்றுநோய்க்காக பரிந்துரை செய்திருக்குது. ரைட். அடுத்த கேள்வி, அண்மையில் 9 தோட்ட பாடசாலைகளை மேம்படுத்துவதற்காக நிதி உதவி வழங்கிய நாடு இந்தியா. அடுத்த கேள்வி, முன்பள்ளி கல்வி, டிஜிட்டல் குடியுரிமை திறன்கள் போன்றவை தொடர்பாக யுனிசெஃப் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2023. ரைட், அதாவது இந்த திட்டம் 2023 தொடக்கம் 2027 ஆண்டு வரை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டப்பட்ட ஒரு திட்டம். அடுத்த கேள்வி, புலனறுவையில் பல்லின மற்றும் மும்மொழி கல்வியை கொண்ட தேசிய பாடசாலையை நிர்மாணிப்பதற்கு நிதி உதவி வழங்கிய நாடு எது? அதுவும் இந்தியா தான். அடுத்த கேள்வி, யுனிசெஃப் அமைப்பினுடைய தலைநகரம் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் காணப்படுது. அடுத்த கேள்வி, கொய்கா திட்டம் என்பது என்ன? கொய்கா திட்டம் அப்படின்னு சொல்வது கொரியாவினுடைய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நியமனம், கொரியன் இன்டர்நேஷ்னல் கோஆபரேஷன் ஏஜென்சி. ரைட், இது இலங்கையில் தொழில்நுட்ப கல்வி மற்றும் டிஜிட்டல் கற்றல் வசதிகளை மேம்படுத்த உதவக்கூடிய தென்கொரிய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமாகும். அடுத்த கேள்வி, மதிப்பெண் வழங்கும் முறையில் அறிமுகமான மாற்றம் இப்பொழுது தர அடிப்படையில் மதிப்பீட்டு முறை அமல் செய்யப்பட இருக்குது. அடுத்த கேள்வி, மாணவர்களின் மனநல பாதுகாப்பிற்கான ஏற்பாடு பாடசாலையில் ஆலோசனை சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. பாடநூல் வழங்கல் முறை ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், பாடநூல் வழங்குறதுக்கு பதிலாக தற்பொழுது அச்சு நூல்களோட மின் நூல்கள் வழங்கப்பட இருக்குது. ஆசிரியர் நியமன முறையில் செய்யப்பட்ட மாற்றம், திறந்த போட்டித் தேர்வு மற்றும் தகுதி சார்ந்த நியமனம். அடுத்த கேள்வி, கிராமப்புற பாடசாலைகளுக்கான முன்னுரிமை நடவடிக்கை யாது? அதாவது அடிப்படை உட்கட்டமைப்பு மற்றும் இணைய வசதி மேம்படுத்தப்பட்டதுதான் கிராமப்புற பாடசாலைகளுக்கு முன்னுரிமைப்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. அடுத்த கேள்வி, மாணவர்களின் ஒழுக்கம் மற்றும் நட்பண்பு வளர்ச்சிக்கான திட்டம் பண்பாட்டு திறன் மற்றும் ஒழுக்கவியல் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட், இன்றைய வகுப்பில் நாங்கள் கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான கேள்விகளை வினாக்களை வழியோட பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பரீட்சைக்கு தயாராகிறதுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.